காய்ஸ், கொட்டுக்காளி இந்த படம் வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் அப்படின்ட்டு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தனால வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பி வந்து எல்லாரும் உள்ளே வந்து அவங்களுக்கான படம் இல்லாதப்போ வந்து நிறைய பேர் இந்த படத்தை பற்றி ஏமாந்துட்டாங்க. அழகாக ஃபஸ்ட்டு இந்த படம் என்ன படம், என்ன மாதிரியான ஒரு ஜானர் படம், இது வந்து எந்த மாதிரி இது கதைக்களம் கொண்ட படம் அப்படின்ட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க பிடிச்சவங்க மட்டும் வந்து படத்தை பார்த்துட்டு வந்து என்ஜாய் பண்ணி போவாங்க. ஸோ எல்லாத்தையும் உள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு நிறைய பேர் வந்து இந்த படம் முடிகிறப்போ வந்து நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகி போயிட்டாங்க. தேட்டரில் இருக்க போகிறப்ப நிறைய பேர் உச்சி கூட்டுறாங்க, என்னடா இது இப்படி முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிவிட்டு இந்த படத்தை தேட்டரை விட்டு வெளியே போகிறப்ப எனக்கே வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு போனேன். ஏன்னா அந்த படம் நல்ல படம் தான். அதாவது கூழாங்கல் வந்து வினோத்ராஜோட கூழாங்கல் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஓடிடியில். ஸோ அதே மாதிரியான ஒரு ஜானர் தான், அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரியுமே இருக்கும், அதே மாதிரி ஒரு டைப் தான் இந்த படம். ஸோ அந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கண்டிப்பாக இந்த படம் வந்து அவங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் வர்றப்பே நிறையா ஒரு எதிர்பார்ப்போட வந்துடுறீங்க, அதுதான் உங்களுக்கு வந்து பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி ஜானர் படங்கள் வந்து நமக்கு வந்து ரசிகர்கள் வந்து கம்மி. இந்த மாதிரி படங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி அதை வந்து பொதுவெளியில் பேசி டிஸ்கஷன் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம வந்து இன்னும் இவால்வ் ஆகலை இந்த மாதிரி படங்களை பற்றி பேசுகிறதுக்கு. ஸோ டேரக்டர்ஸ் வந்துட்டாங்க, ஆனால் நம்ம வந்து இன்னும் வந்து வளரணும், இந்த மாதிரி படங்களையும் தூக்கி வச்சு கொண்டாடணும். ஏன்னா இந்த படத்தில் நிறையா விஷயங்கள் இருக்கும், அதை வந்து நம்ம வந்து இது சொல்கிறீங்களா அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் வந்து நிறையா ஆயிரும். அதனால தான் வந்து அவங்க வந்து பொதுவாக சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க ஒரு விஷயத்தை வச்சு. அது வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இதை சொல்கிறீங்களா, அது கன்ஃபியூஷன்ஸ் ஆயிரும். ஸோ அதனால வந்து நம்ம இன்னும் இந்த மாதிரி படங்கள் பார்த்து எவால்வ் ஆகணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி தாங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து செய்வினை வச்சிடுறாங்க. ஸோ அதை வந்து கலைக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போய் ஒரு சாமியாரை பார்த்து இது பண்ணணும். ஸோ சூரி, அவங்களோட ஃபேமிலி, அந்த பொண்ணு எல்லாரும் சேர்ந்து அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஸோ போகிற வழியில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதான் அந்த படத்துடைய கதை. ஆரம்பத்தில் வீட்டிலேருந்து எல்லாரும் ஆட்டோ, 2 பேர் ஒரு பைக்கு, அப்புறம் இன்னும் 2 பேர் இன்னொரு பைக்கு, ஒரு ஆட்டோவில் ஒரு 4 பேர், சின்ன பையன், ஒரு கோழியை பிடிச்சிருப்பாங்க அதுக்கு பலி கொடுக்கறதுக்கு, அந்த பொண்ணு, அவங்க அம்மா, அப்புறம் சூரியோட அக்கா கேரக்டர் டிரைவர். ஸோ இவங்க கிளம்புவாங்க. இங்கேருந்து கிளம்பி அப்படியே அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகணும் வைங்களேன். அந்த 2 மணி நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்றதான் அந்த படத்துடைய கதை. ஸோ இந்த படத்தில் என்னென்னா, இன்னொன்று கதையில் வந்து அதாவது படிப்படியாக ஒரு கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து கொடுக்கணும். ஓகே, இது வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது கிடையாமல் ஆரம்பத்தில் இந்த கதைக்கான முடிவை வந்து சொல்லிட்டாங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே என்ன நடக்க போகுது, அப்போ கட் பண்ணால் நம்ம அந்த இடத்துக்கே போயிடலாம். இன்னொன்று வந்து இந்த வழி முழுக்க வர்றாங்க இல்லையா, வர்றப்ப என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது, ஒரு காளமாடு வந்து இடையில நிற்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு திடீர்னு ஒரு சண்டை வரும், சூரி எல்லாத்தையும் போட்டு அடிப்பார். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் அப்படியே ஒரு இடத்துல நின்றுட்டே இருக்கும், அப்படியே திடீர்னு 2 பேர் ஆட்டோ எல்லாம் போவாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக அந்த மதுரையில் அந்த இடத்துல வந்து அந்த லைஃபோட இந்த கதை நடக்கிற மாதிரி அப்படியே காமிச்சிருப்பாங்க. பொதுவாக அந்த இயற்கை காட்சிகளோடு சேர்ந்து தான் அந்த கதை வந்து நகரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜானர் தான் இது. பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ஒரு பொறுமை வேணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள் வந்து எல்லாருமே விரும்பி பார்க்க மாட்டாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி படங்கள், எனக்கு வந்து கூழாங்கல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் வந்து இந்த படங்களில் வந்து அந்த கிளைமேக்ஸ் மட்டும் நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னது வந்து நம்ம வந்து என்ன ஜட்ஜ் பண்ண அப்படின்ட்டு தெரில. அவங்களே ஏதாவது சொல்லியிருந்தா கூட அது வந்து ஒரு ஓகேவா இருந்திருக்கும். ஆனால் அவங்க வந்து நம்ம கையில் கொடுத்தனால வந்து இந்த படம் வந்து ஒரு இம்பேக்ட் எதுவுமே கொடுக்கல. ஆனால் வந்து லைவாக ஒரு ஊரில் நடந்த அப்படியே ஒரு ஊருக்கு போய் அப்படியே ஒரு இடத்த பார்த்து அவங்களுடைய ட்ராவல் பண்ணிட்டு ஒரு கேரக்டரோட கதையை வந்து ட்ராவல் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படத்தில் இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தில் ஒரு மியூசிக்கோ சினிமேட்டிக்காக காட்டுறதுக்காக மியூசிக்கு நிறைய விஷயங்கள் தவிர்த்துருக்குறாங்க. ரொம்ப லைவ் சவுண்டோட ரொம்ப மினிமலான கேரக்டரை வச்சு ரொம்ப குறைவான டைலாக்கை வச்சு அப்படியே விஷுவல்ஸை மட்டும் வச்சு இந்த கதையை வந்து நகர்த்திருக்கிறாங்க. ஸோ வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு ஜானர். அதனால் வந்து இதை ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. சூரியோட யதார்த்தமான ஒரு நடிப்பு அப்படியே மதுரையில் இருக்கிற ஒரு கேரக்டர் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சூரியோட கேரக்டர். அவருடைய அந்த இயல்பாக ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்போடு நடிக்கிறது. அந்த ஹீரோயின் கேரக்டர் நடிச்சிருக்கிற அனபென், அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் தான் அந்த படம் ஃபுல்லாகவே, வேறு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு டைலாக்ஸ் கூட கிடையாது. ஒரே ஒரு டைலாக்கு 2 டைலாக் தான் வருது படம் ஃபுல்லாக. அவங்க ஃபுல்லாகவே அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற நம்ம நினைக்கவே முடியாது. அது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி நினைப்பாங்க. அவ்வளோ சூப்பராக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஊரில் இருக்கிற
இன்னும் நிறைய சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் அவங்க பண்ணுற விஷயங்கள், சில இடத்துல காமெடியாகவும் நடக்கும், சில இடங்களில் ரொம்ப அந்த பெண்கள் கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஊரில் எந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலு, அதுக்கப்புறம் எந்த மாதிரியான ஒரு கல்ச்சரு, அவங்களுடைய அந்த ஆண்கள் எப்படி பெண்களை பார்க்குறாங்க, ஒரு அந்த மாதிரி ஒரு அப்படியே அதை படமாக எடுத்து வச்சுருக்குறாங்க. ரொம்ப அப்படியே லைவாக இருந்துச்சு பார்க்குறப்ப. இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி படம் பார்க்குறது. ஸோ வந்து எனக்கு இந்த படம் வந்து ஓரளவுக்கு தான் பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன்ஸில் வந்து ஏதாவது சொல்லியிருந்தா கூட எனக்கு வந்து ஒரு இம்பாக்டாக இருந்திருக்கும். அது எதுவுமே சொல்லாதனால அந்த கிளைமேக்ஸை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கோன்றதில் வந்து சில ஷார்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி காட்டுறாங்க. அதை வந்து நம்ம வந்து எப்படி யோசித்து ஜட்ஜ் பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு தெரில. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒருவேளை இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, ஒருவேளை நீங்கள் எந்த மாதிரி யோசித்து வச்சுருந்தீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.